பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகளை வெளியில் நிகழ்ச்சிகளுக்காக அழைத்து செல்லப்படுவதற்கு முன்னதாக பெற்றோர்களின் அனுமதியும் மாவட்ட கல்வி அதிகாரியின் அனுமதியும் அவசியம் என்று தற்போது பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களையும் வெளியில் அழைத்து செல்லும் போது ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது வேற ஏதேனும் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அதே போன்று உயர் அதிகாரிகளுடைய அனுமதி பெற்றே ஆசிரியர்கள் மாணவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என பள்ளி கல்வித்துறை தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த உத்தரவுகள் இருப்பினும் தற்போது மீண்டும் இதை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பள்ளிகளிலும் தொடர்ந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் என்பது பள்ளி மாணவர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை கருத்தில் கொண்டு தற்போது பள்ளி கல்வித்துறை சார்பில் பல்வேறு ஆலோசனை குழு கூட்டமும் நடைபெற்று பல்வேறு நடவடிக்கைகளானது பள்ளி மாணவர்களுக்கு எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எதிரான செயல்பாடுகளை தடுக்கும் பொருட்டாக ஒவ்வொரு பாட புத்தகத்தினுடைய பின்பக்க அட்டையிலையும் 14417 அதே போன்று 1098 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் சார்ந்த விவரங்களை புகார் அளிக்க மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வானது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், குறிப்பாக பாலியல் துன்புறுத்தல்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கட்டணமில்லா எண்களை அழைத்து அதன் மூலம் மாணவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவ மாணவியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு மாணவர்களுக்கு என்று குழு என்பது நியமிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறையும் அந்த குழுவானது கூடி மாணவர்களுக்கு எதிரான புகார்கள் ஏதும் பெறப்படின் அதன் சார்ந்த நடவடிக்கைகள் என்பது சட்டப்பூர்வமாக எடுக்கப்படும் எனவும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளிகளில் மாணவ மாணவிகள் NSS NCC உள்ளிட்ட பல்வேறு போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் காரணமாக அவர்களுடைய பள்ளிகளை விட்டு வெளியே செல்லப்படும் போது ஒவ்வொரு மாணவர்களுடைய பெற்றோரிடமும் தனித்தனியாக எழுத்துப்பூர்வமாக